ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஏர் கூலர் எப்படி யூஸ் பண்ணால் கூலிங் காற்று வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏர் கூலர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதை பாருங்கள், ஆன் ஆஃப் பட்டன் இதுதான். 0 1 2 3 ஸ்பீடு, அதான் ஸ்பீடு அதிகமாகிக்கணும். 0 1 2 3, 1னா ஸ்பீடு அதிகம், 2னா ஸ்பீடு கம்மி, 3னா ஸ்பீடு இன்னும் கம்மி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்லெட், இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், மூடிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம், அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங், அதாவது ஒரு பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் பட்டன். அதாவது உங்களுக்கு ஸ்விங்னா அதாவது ஃபேன் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அந்த மாதிரி இதுவும் ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருந்தால் அதை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காற்று அதிகமாக வச்சு விடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே வச்சு விட்டால் கீழே காற்று வரும், மேலேன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க சேரில் உட்காந்துருக்கீங்க அந்த மேலே காற்று வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம், இது பக்கத்தில் இருப்பாங்க. மேக்ஸிமம்னால் தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றுறோம் அப்படின்னா மேக்ஸிமமில் காட்டும், மினிமம்னா அந்த பக்கம் மினிமமில் காட்டும். அடுத்து என்னென்னா இந்த பேடு மாதிரி சைடில் இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த பேடு மாதிரி வரும் பாருங்கள். இது மூலமே அதை ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றலாம். அதாவது இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க, திருப்பி வச்சு கழட்டிக்கலாம். கழட்டி இது மூலமாக தண்ணி ஊற்றலாம். நீங்கள் இது மூலியமாக தீர்த்தோடு தான் ஈஸி. ஃபஸ்ட்டு முன்னாடி காட்டணும் பாருங்கள், இது மூலியமாக தண்ணி ஊற்றலாம். ஆனால் இது மூலியமாக ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஹனிப்பேடை ஓப்பன் பண்ணி ஊற்றுறது தான் நல்லது. அடுத்து இது எப்படி யூஸ் பண்ணால் கூலிங் வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது பாருங்கள், ஜன்னல் பக்கத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜன்னல் 4 ஜன்னல் வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்ருவேன் நைட்டில் தூங்கும்போது. இந்த ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் பக்கத்தில் இருக்கணும், முடிஞ்சால் ஜன்னல் பக்கத்தில் இருக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் போதுமான ஒன்று. கூலிங் வந்து அந்த வெளிக்காற்று வந்துச்சுன்னா அது படுக்கும்போது கூலிங் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். அதேமாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள், இது ஒரு ரூமு, இதில் தெரியிற ஜன்னலையும் நான் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். இப்படி வச்சா மட்டும்தான் கூலிங் வரும், இல்லாட்டி கூலிங் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. Thank you.